அதுக்கப்புறம் இது வந்து 3வது பகுதியாக நம்ம எடுத்துப்போம். இந்த 3வது பகுதியில் வந்து கோவிலோட வெளிப்பிராகாரத்தை நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம். முக்கியமான விஷயம் ஒரு சொல்ல மறந்துட்டேன். இந்த ஊரில் தான் வந்து திருவாவடுதுறை ஆதீனத்தை தோற்றுவித்த நமச்சிவாய மூர்த்திகள் வந்து பிறந்த ஊர். இந்த ஊர் மூவலூருங்கிறது சொல்லுவாங்க. மூவலூர் ராமாமிர்த அம்மையாரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதேமாரி நமச்சிவாய மூர்த்திகளும் இங்கே தான் பிறந்தவர். அவருடைய நினைவு நூலகம் கூட இங்கே ஒன்று இருக்குது. வளவல்ல வேணால் காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த வெளி பிராகாரத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்க, இவர் வந்து ஆதி மார்க்க சகாயேஸ்வரர்னு சொல்கிறாங்க. ஆதி மார்க்க சகாயேஸ்வரர் விளக்கோடைய வெளிச்சத்தில் பார்க்குறதே ஒரு சுகம்தான். இந்த ஆதி மார்க்க சகாயேஸ்வரர் என்ன அடிப்படைன்னா வந்து இந்த இடத்துல தான் மூவரும் வழிபட்டிருக்காங்க. சிவன், திருமால் மற்றும் நான்முகன் மூவருமே வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த லிங்கத்தை இது பண்ணி, அதான் ஆதி மார்க்க சகாயேஸ்வரர். அதாவது சிவனே தனக்கு ஒரு லிங்க பீடம் அமைச்சு அதுலேயே அவர் வழிபட்டிருக்கார். அதுதான் வந்து இந்த மார்க்க சகாயேஸ்வரர், ஆதி மார்க்க சகாயேஸ்வரர். இப்போ நம்ம கோவிலுடைய இந்த பக்கம் வருவோம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தேன், இது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். இங்கே பாருங்களேன், இது வந்து பார்க்க என்னமோ வந்து இது மாதிரி இருக்குது, உட்கார்ற இடம் மாதிரி இருக்குல்ல. இது வந்து உட்கார்ற இடம் கிடையாது, இது வந்து லிங்கம். இதை பாருங்க, கீழே அமைப்பை பாருங்க, லிங்கம். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த காலத்தில் இது நம்ம படிச்சிருக்கோம்ல, சர்க்கிள் இன்ஸ்கிரைப்டு வித்தின் த ஸ்கொயர். இதை பாருங்களேன், இந்த சர்க்கிள் வந்து இது பாருங்க, சர்க்கிள் வந்து ஸ்கொயரில் வந்து இன்ஸ்கிரைப்ட் ஆகிருக்கு பாருங்க. இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்க. ஆனால் இது வந்து இப்போ இது குப்பை குளமாக்கி வச்சுருக்காங்க. இது எவ்வளோ பெரிய பொக்கிஷமான ஒரு விஷயங்கள் இதெல்லாம். இதை போய் குப்பை கூடையாக வச்சுருக்காங்க. இதை நம்ம என்னத்தை போய் சொல்கிறது? அதில் என்னென்னத்தையும் போட்டு வச்சுருக்காங்க. அது சொல்லக்கூடாது, நிறைய போட்டு வச்சுருக்காங்க. கில்லு அப்புறம் அது பேர் என்ன, இதை குடிப்பாங்களே அதுக்கு அந்த ஃப்ளாஸ்க், என்னென்னமோ போட்டு வச்சுருக்காங்க. இது பாருங்களேன், இது வந்து சதுரம், சரிங்களா? சதுரம், அதுக்குள்ளேயே வட்டம். இதை பாருங்க, அதுக்குள்ளே இந்த லிங்கத்தை இப்படி மேலே எழுப்பியிருக்காங்க. இதுதான் வந்து அந்த இருந்திருக்கணும். இல்லை ஒருவேளை சதுரமாகவே வச்சுருந்துருக்காங்களான்னு தெரில. அதாவது இப்படியே லிங்கம் வச்சுருந்துருக்காங்களான்னு தெரியல. இருக்குது அந்த மாதிரியே லிங்கங்கள் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது ரொம்ப பெரிய லிங்கமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கீழ்த்தலை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆனால் இது அகலம் ரொம்ப பெருசுங்க. இந்த அகலம் ரொம்ப பெருசு. அதேமாதிரி இதோட விட்டமும் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி கோவிலில் ஒரு மூளைக்குன்னு இந்த மாதிரி நிறைய இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் இதை பாருங்கள், இதுதான் நம்முடைய வரலாறுக்கு நம்ம முன்னோர்களுடைய வரலாறு, வாழ்க்கை முறை எல்லாத்துக்கும் கிடைச்ச பரிசு. பாருங்கள், நல்லா பாருங்கள். நம்ம தொழில்நுட்பத்தை எந்த அளவுக்கு தவறான பாதைக்கு பயன்படுத்துகிறோங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடையாளம். பார்க்க வெறுப்பாக இருக்குது. இப்போ அப்புறம் எதுக்கு இந்த தொழில்நுட்பத்தெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு பெருமைப்பட்டு பேசிகிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி பாரம்பரியத்தை அழிக்கிறதுக்கு தான் உங்கள் தொழில்நுட்பம் இருக்கா? சும்மா நாங்கள் அதை கண்டுபிடிச்சோம் இதை கண்டுபிடிச்சோங்கிறீங்க. இப்படி அடித்து அதை இது பண்ணுறதுக்கு தான் உங்கள் தொழில்நுட்பம் இருக்கான்னு கேட்குறேன். அதெல்லாம் என்னத்த சொல்கிறது? இதுக்கப்புறம் என்ன நம்ம உருவாக்கி செய்ய முடியாதுலாம் சொல்ல. ஆனால் இது செயற்கை உலகமாக போயிடுச்சுல்ல. செயற்கை உலகமாக போனதில் எப்படி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொண்டு வர முடியுங்கிறது எனக்கு தெரியல. இனி வரக்கூடிய சந்ததியினராவது இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் உறுதியாக சொல்வேன், நீங்கள் இதை அழிக்க முற்படலாம். நீங்கள் வந்து அழிக்க முற்படலாம். எந்த எண்ணத்தோடு இதை நீங்கள் செய்கிறீங்களோ அதை செய்யலாம். ஆனால் இதுக்கு காலம் நிச்சயமாக பதில் சொல்லணும். இப்போ வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த தளத்தில் வந்து புன்னை மரம் வந்து ரொம்ப தலை மரங்க. அதேமாதிரி இங்கே விநாயகருக்கும் தனி இது இருக்குது. இது என்ன மரம் இருக்குது? புளிய மரமா? இது என்ன மரம்னு சரியாக தெரியல. சும்மா கோவிலுங்கிறது சும்மா இல்லைங்க, நிறைய விஷயம். இது கிணறு இல்லை, இது கிணறு தான் மழைநீர் சேகரிப்பு. இதுக்கு சுத்தமாக தண்ணியே இல்லை, சரி வாங்க இப்போ சிற்பத்துக்கு போவோம். கீழே கல்வெட்டு ஒன்றும் எல்லாத்தையும் தடவி அழிச்சு வச்சுருக்கீங்க. இதில் எங்கத்த நம்ம பார்க்குறது? இங்கே பாருங்க, இது யாரோ ஒருத்தவங்க வில்லு விடுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த இசைக்கருவிகள். இதெல்லாம் திருப்புவன கோவிலோட மாடல். திருப்புவன கோவில்லையும் இதே மாதிரி தான்.
பெண்கள் நடனம் ஆடுறது, மத்தளம் அடிக்கிறது. இது பெண்ணு, இது ஆண். இதனால் தெளிவாக தெரியுது. அது கேட்குறாங்க, அது எப்படி பெண் ஆணுன்னு தனித்தனியாக சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு கேட்குறாங்க. அதுக்கெலாம் நான் என்னத்தை பதில் சொல்கிறது? சொன்னால் அப்புறம் வேறு மாதிரி போய்டும் அது. அதனால தான் நான் சொல்கிறதில்ல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே மத்தளம் அடிக்கிற மாதிரி. இங்கே பார்த்திங்கன்னா 2 யானைகள் சண்டை போடுற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, 2 யானைகள் சண்டை போடுது. 3 யானைகள் இங்கே இருக்கிற மாதிரி, அதாவது 3 யானைகள் பிடிச்சி இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் அமைச்சிருக்காங்க. இதில் அழகாக பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. நல்ல வேலை சிற்பமாக அமைச்சதுனால தெரியுது. அதேமாதிரி இங்கே பாருங்கள், ஊர்த்துவ நடனம். நடராஜர் காலை இப்படி மேலே தூக்கி வச்சு நிற்பார்ல, அந்த நடனம் பாருங்கள், ஊர்த்துவ நடனம். அதுக்கப்புறம் திருமகள் தான் இது, திருமகளுடைய இது. திருமகளோடது மட்டும் தனியாக வச்சுருக்காங்க. இதில் பெயிண்ட் அடிக்காமல் வச்சதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னென்னா, அது என்ன காரணம்னு தெரில, ஆனால் நல்ல விஷயந்தான். இது யாழி மேலேயே எவனோ ஒரு வீரன் நிற்கிற மாதிரியே வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் பெயிண்ட் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா தெரியும். இது வந்து ஒரு ஆண் பெண் தலைமுடியை பிடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன கான்செப்ட்னு தெரியல. இது நிறைய தாராசுரம் சிற்பத்தோடையும் ஒத்து போகுது இந்த கோவில். அப்புறம் அந்த பக்கமும் இருக்குவாங்க. முக்கியமாக இந்த சிற்பக்கலையில் ரொம்ப ஆர்வம் மிக்கவங்க இந்த கோவிலுக்கு வாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. அதேமாதிரி இங்கேயும் பாருங்க, ஒரு ஆண் பெண். இது ஆண் பெண்ணா இல்லை முனிவரான்னு தெரில, ஆனால் இருவரும் வந்து நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் வச்சுருக்காங்க பாருங்க. இந்த கோவிலில் சிற்பத்துக்கு பஞ்சமே கிடையாது. இந்த சிற்ப இதையே நான் 2 பகுதியாக தான் போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அம்மன் சன்னதிக்கிட்ட நிறைய சிற்பங்கள் இருக்குது. அதேமாரி இது வந்து இவங்க அமைச்சதா இல்லை பழங்காலத்தில் இது மாதிரி அமைச்சதான்னு எனக்கு தெரியல, ஆனால் இது பார்க்க நல்லாயிருக்கு. இந்த மாதிரி டிசைனிங்லாம் அந்த காலத்துலேயே அவங்க உருவாக்கி வச்சுருந்துருக்காங்கிறது இதில் தெளிவாக தெரியுது. கல்வெட்டு இங்கெல்லாம் கொஞ்சம் அழிக்கப்பட்டிருக்குங்க, கொஞ்சம் தெளிவாக தெரியல. அது மேலே அழகாக பாதி திட்டு. இங்கே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கல்வெட்டு தெரியுது, அது மட்டும் பார்ப்போம். இது மட்டும்தான் கல்வெட்டு ஒழுங்காக தெரியுது. தருவன தந்து, ஆமாம் இங்கே பாருங்க, தருவன தந்து, அது ஒரு வார்த்தை தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறம் வந்து சொக்க தேவன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அவ்வளோதான் தெரியுது, எதுவும் தெரில. இதுதாங்க இந்த குமுதம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் குமுதம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் அதிகமாக கல்வெட்டு வைப்பாங்க. அப்புறம் இங்கே பாருங்க, இங்கே நிறைய சிற்பங்கள் இருக்குது, ஆடல் கலைகளோட சிற்பங்கள்லாம் இருக்கு பாருங்க. மேலே யாழி இருக்கு பாருங்க. இதுதான் கோவிலோட அமைப்பு பாருங்க. இங்கே கிட்டத்தட்ட தில்லை சிற்றம்பலத்தில் உள்ள மாதிரி தான் சிதம்பரம். அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேங்க. இனி நீங்கள் சிதம்பரம் கோவிலுக்கு போனீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு அது என்னன்னு தெரியாமல் இருக்கிறது ரொம்ப மடத்தனம். இந்த சபாநாயகர் கோவில்லாம் போட்டிருப்பாங்க, கல்வெட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சிதம்பரத்துக்கு இன்னொரு பேர் வந்து பெரும்பற்ற புலியூர்னு பேர், பெரும்பற்ற புலியூர், சரிங்களா? அதேமாரி ஆடல் வல்லான், அதாவது நடராஜருங்கிறது கிடையாது கல்வெட்டில். பெரும்பற்ற புலியூர் சிற்றம்பலமுடையான்ங்கிறது தான் இப்போ இருக்க அந்த நடராஜருடைய பெயர். ஆரம்ப காலத்துலேருந்தே பெயர் அதுதான் இருந்திருக்கு. அது காலப்போக்கில் இது என்னென்னா ஸ்ரீ சபாநாயகர் கோவில்னு அழகாக மாற்றி வச்சுருக்காங்க. அவங்க மாற்றலாம், ஆனால் நீங்கள் வந்து அந்த இறைவனையும் அந்த கோவிலையும் இது பண்ணும்போது பெரும்பற்ற புலியூருங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. இறைவன் அந்த நடராஜர் அவருடைய பெயர் வந்து பெரும்பற்ற புலியூர் சிற்றம்பலமுடையான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க மாற்றலாம், அதுக்காக நாம மாறக்கூடாது. எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, சுத்த வருஷம். அப்புறம் அங்கே 2-3 பார்த்தேன். அது வாங்க, அந்த அம்மன் கருவறையில் உள்ளதை வந்து நான் தனி பகுதியாக சொல்கிறேன். அது ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த பக்கத்தோடு இந்த பகுதியை முடிச்சுப்போம். ஏன்னா அதில் தான் நிறைய சிற்பங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த பகுதி இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, மதில் சுவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மதில் சுவரில் வந்து அந்த காலத்தில் யானையுடைய கோபுரங்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு மேபி. பாருங்களேன், இது வந்து கோவில் கருவறைங்க. அதாவது வந்து இது வந்து சிற்பமாகவே வடிவமைச்சிருக்காங்க. கோவில் கருவறையை சிற்பமாக வடிவமைச்சு அதுக்குள்ளே இறைவன் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள்.
யார் எந்த இறைவன்லாம் தெரியல. ஆனால் இங்கேயும் பாருங்க, இது வந்து இதை மாதிரி நான் எந்த கோயிலையும் ரொம்ப பார்த்ததில்லை. இந்த கோயிலில் இது இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் 2 3 இது பாருங்கள், ஒரு பூதக்கானை வந்து தூக்கி பிடிச்சிருக்கிற மாதிரி. அப்புறம் இது நம்ம டிசைனிங் மாதிரி இருக்குது. இதெல்லாம் எதையும் குறிக்குதுங்க. இதெல்லாம் குறிக்காமல் எதையும் சொல்கிறது கிடையாது. சிற்பங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறத விட நிறையவே இந்த கோவிலில் சிற்பங்கள் இருக்குது. கொஞ்சம் பெரிய மேல்தளமாகவே இந்த கோவில் ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் அந்த காலத்து மன்னர்களோட யோசனை தான். கால் தூசு கூட வரமாட்டாங்க இப்போ உள்ள ஆளுங்கள்லாம். நான் யாரையும் குறைச்சி சொல்லலை, அவங்க தான் பெருசு இவங்க தான் பெருசுன்னு சொல்ல வரல. ஆனால் சில பேர் சொல்கிறாங்கல்ல, இந்த அந்த காலத்தில் உள்ளவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னு. நீ எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், நீ நிம்மதியாக வழிபடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய கோவிலை உருவாக்கி அங்கே இறைவனை வைத்து அதில் நீ நிம்மதியாக அப்பப்போ போய் சாமி கும்பிட்டு வர்றதுக்கு ஏதுவாக ஒன்று அமைச்சிருக்காங்கன்னா, இந்த காலத்தில் நீ எவ்வளோ அவங்க கேட்குற இந்த காலத்தில் எவ்வளோ நீங்கள் பொருள் செலவு பண்ணாலும் இந்த மாதிரிலாம் கோவில் கட்ட முடியாது. எங்கே இந்த மலையை தூக்கிட்டு வந்து இந்த மாதிரிலாம் கட்டுவீங்க? சொல்கிறது ஈஸி, அதெல்லாம் முடியாது. இதெல்லாம் அந்த காலத்தில் அவங்களாம் சும்மா இருந்தாங்க. அது கேட்கும் போது நமக்கே ஆத்திரமாக இருக்குது. அதை இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகளே சொல்லும் போது அது இன்னும் கோபம் வருது நமக்கு. இது வந்து பலாமரங்க. இந்த கோவிலில் பலாமரமும் இருக்குது. பொதுவாக பலாமரம் வந்து எந்த கோவிலில் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறாங்களோ அது வந்து அந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இது அதிர்ஷ்ட மரம்னு சொல்லுவாங்க. பலாமரத்தை அதை கொண்டவங்க இதை கொஞ்சம் வழிபடலாம் இந்த மாதிரி கோவிலில். இந்த கோவில் வந்து ஆயில்ய நட்சத்திரத்தை அதை சொல்ல மறந்துட்டேன். அதை நான் இதை முடிச்சுட்டு அப்புறம் காட்டுறேன். சரி, இது 3ஆம் பகுதியாக நம்ம வைத்துப்போம். இதோட இதை முடிச்சுப்போம். இதுதான் அந்த அம்மன் கருவறை. அதை நான் இன்னும் பார்த்து முடிக்கலை. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அடுத்த பகுதியை சொல்கிறேன்.